ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள தக்ஷண காசி என்று போற்றக்கூடிய ஆலம்பூரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை ஜோகுலாம்பாவை நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். இத்தலம் சதி அன்னையின் மேல் பற்கள் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. பைரவர் பால பிரம்மேஸ்வரர், தீர்த்தம் துங்கபத்ரா நதி. அன்னை ஜோகுலாம்பாள் கோவில் வளாகம் மிக பெரியதாகவும் பல கோவில்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. இங்குள்ள கோவில்கள் அனைத்தும் சாளுக்கிய மற்றும் ராஷ்டிரகூட்டர்களின் கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. அன்னை ஜோகுலாம்பாள் இங்கே தனி கோவிலிலே வீற்றிருக்கிறார். கர்ப்ப கிரகத்தில் உக்ர ரூபத்தோடு பிணத்தின் மேல் அமர்ந்தபடி அவள் தலையில் ஜடை மேல் பல்லி, தேள் மற்றும் தவளை ஆகியவற்றை கொண்டவளாக நாக்கை நீட்டிய வண்ணம் பட்டாடைகள் தரித்து பூக்களால் செய்யப்பட்ட அலங்காரத்துடன் மிகவும் உக்ரமாக காட்சி கொடுக்கிறார். இவை உலக வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம், அழிவு மற்றும் மறுபிறப்பை குறிப்பதாக கூறப்படுகிறது. இங்கே வீற்றிருக்கும் அன்னை யோகினிகளின் தாயாக போற்றப்படுகிறார். ஜோகுலாம்பாள் என்றால் எல்லா யோகினிகளுக்கும் தாயாக விளங்குபவள் என்று பொருள். மிகவும் உக்ரமாக இங்கே வீற்றிருப்பதால் இவளுடைய உக்ரகத்தை தணிப்பதற்கு ஆதிசங்கரர் இந்த இடத்திற்கு வந்து இங்கே ஸ்ரீ சக்கரத்தை நிறுவியுள்ளார். இது தவிர இவளுடைய உக்ரகத்தை தணித்து அன்னையை குளிர்விப்பதற்காக கோவிலை சுற்றி பூமிக்கு அடியிலே ஒரு குளம் அமைத்து இருக்கிறார்கள். 1390 பாமினி சுல்தான்களின் படையெடுப்பின் போது இந்த கோவிலை பெரிதும் சேதப்படுத்தினார்கள். அப்போது அன்னையின் சிலையை பக்தர்கள் பக்கத்தில் உள்ள பால பிரம்மேஸ்வரர் கோவிலில் உள்ள ஒரு சுரங்க அறையிலே மறைத்து வைத்து பாதுகாத்தார்கள். பின் விஜயநகர சாம்ராஜ்ய அரசர் ஹரிஹரராயர் தன் படைகளை அனுப்பி கோவிலை மேலும் அழிவதில் இருந்து பாதுகாத்தார். பின் மீண்டும் கோவிலை புதுப்பித்து கட்டிய பொழுது அன்னையின் சிலை கர்ப்ப கிரகத்தில் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நாம இன்னைக்கு பார்க்கிற இந்த கோவில் 2005ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. அன்னையின் கோவிலுக்கு முன்னாடி 9 சிவன் கோவில்களை நாம தரிசிக்கலாம். இவை நவ பிரம்மேஸ்வரர் கோவில் என்று போற்றப்படுகிறது. அவை ஸ்வர்க பிரம்மா, பால பிரம்மா, அர்க்க பிரம்மா, கருட பிரம்மா, பத்ம பிரம்மா, வீர பிரம்மா, குமார பிரம்மா, விஸ்வ பிரம்மா மற்றும் தாரக பிரம்மா கோயில்களாகும். இந்த கோயில்கள் 7ஆம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னனான புலிகேசியால் கட்டப்பட்டது. அவனுடைய ஆட்சியில் வாழ்ந்த புகழ்பெற்ற ரசவாத சித்தர் ஒருவர் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கங்களை 9 வித மூலிகைகள் கொண்டு செய்து பிரதிஷ்டை செய்துள்ளார். அது மட்டுமல்ல, சரியாக மந்திரங்களை கூறி பூஜை செய்தால் பாலபிரம்மத்து லிங்கத்தின் தலையில் இருந்தும், கணபதியின் வயிற்றில் இருந்தும், சுப்பிரமணியரின் தொடையில் இருந்தும் மற்றும் அன்னை ஜோகுலாம்பாவின் நாக்கில் இருந்தும் பாதரசம் கசியுமாம். அந்த பாதரசத்தை கொண்டு கல்லையும் பொன் ஆக்க முடியும் என்று எழுதி வைத்துள்ளார். இங்கே தனி கோவிலில் எழுந்தருளி உள்ள பால பிரம்மேஸ்வரர் ஸ்வயம்பு லிங்கமாகும். பசுமாட்டின் கால் குழம்பு போல தோற்றத்தோடு சிறிய அளவிலே காட்சி தருகிறார். பிரளயம் முடிந்து பிரம்மபிரான் இங்கு வந்து 1000 ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். அதன் பலனாக சிவபெருமான் இவர் முன் தோன்றி சிருஷ்டிக்கும் சக்தியை இங்கே இவருக்கு அருளியதாக கூறப்படுகிறது. எனவே இவருக்கு பால பிரம்மேஸ்வரர் என்ற திருநாமம். பால பிரம்மேஸ்வரர் சன்னதிக்கு இடதுபுறத்துல சப்தமாதா, விநாயகர் மற்றும் நவ கிரகங்களை நாம தரிசிக்கலாம். பக்கத்துல மறைவான சன்னதி, அங்கே அன்னை ஜோகுலாம்பாளை நாம தரிசிக்கலாம். அவருக்கு அடுத்து தக்ஷ பிரஜாபதியும் வீரபத்ரரும் தனியாக காட்சி தருகிறார்கள். இவருக்கு நேர் எதிரிலே உள்ள சன்னதியில பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரம் மூர்த்திகளும் வீற்றிருக்கிறார்கள். பக்கத்துல கால பைரவர் மற்றும் விநாயகர் தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள். பால பிரம்மேஸ்வரர் கர்ப்ப கிரகத்தின் வெளிப்புறத்துல நரசிம்மர், துர்காதேவி போன்ற பல மூர்த்தங்களையும் நாம தரிசிக்கலாம். பால பிரம்மேஸ்வரர் கோவிலுக்கு வெளியில பல சிறு சிறு கோவில்களில் சிவபெருமானின் பல்வேறு லிங்க மூர்த்தங்களையும் நாம தரிசிக்கலாம். இக்கோவில் வளாகத்துல கோசாலையும் அமைந்துள்ளது. இந்த வளாகம் முழுவதும் இந்திய தொல்லியல் ஆய்வு குழு அடியில பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பால பிரம்மேஸ்வரர் கோவில் வளாகத்தின் நுழைவு வாயிலில் தொல்லியல் அருங்காட்சியகம் உள்ளது. ஆலம்பூரின் நவபிரம்மா கோவில்களில் இருந்து, அதன் சுற்றுப்புறங்களில் இருந்து மீட்கப்பட்ட சிற்பங்களும் சிலைகளும் கல்வெட்டுகளின் தொகுப்பையும் இங்கே நாம பார்க்கலாம்.
தசரா பண்டிகை 10 நாட்கள் இந்த கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதே போல சிவராத்திரியும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும். இவை தவிர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி போது இங்கே அன்னைக்கு சண்டி ஹோமம் நடத்தப்படுகிறது. அந்த சமயத்தில் அம்பிகை மிக உக்கிரமாக இருப்பதால் ஆண்கள் மட்டுமே தரிசிக்க அனுமதி தரப்படுகிறது. அன்னை ஜெகுலாம்பாலை வழிபடுவதால் கிரக தோஷங்கள், திருஷ்டி தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள் ஆகியவை விலகுவதோடு உடல் நல குறைவில் இருந்து காக்கப்படுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த அன்னையை மனமாற வணங்கி அவள் அருளோடு அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.